Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைல் பிரியாணி மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிரியாணி மசாலா பவுடருக்கு ஸ்பைசஸ் கம்மியாக தான் தேவைப்படும். இதே நார்மல் பிரியாணி மசாலா பவுடர் அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்பைசஸ் தேவைப்படும். அது எப்படி பண்ணுறதுன்னு ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு ஸ்டைல் பிரியாணி மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் மெஷரிங் ஸ்கேல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் மெஷரிங் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இதுக்கடுத்து நான் சொல்கிறேன். அரை கப் அளவு பட்டை எடுத்திருக்கேன், 1/3 கப் அளவு ஏலக்காய் எடுத்திருக்கேன், அடுத்து 1/4 கப் அளவு கிராம்பு எடுத்திருக்கேன். இது மூணையும் வெயிலில் காய வைக்கலாம், அப்படி இல்லாட்டி இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். அது இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். இதே உங்கள் வீட்டில் மெஷரிங் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பைசஸ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 100 கிராம் அளவு பட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 70 கிராம் அளவு ஏலக்காய் எடுத்துக்கணும், 50 கிராம் அளவு கிராம்பு எடுத்துக்கணும். இது மூணையும் நம்ம இப்போது வெயிலில் காய வைக்காமல் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஹீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடாகணும். தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மேலே கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆவியை அடிக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் மொத்தமாக அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்பைசஸ் வந்து அந்த பேனோட ஹீட்டோடு சேர்ந்து லைட்டாக சூடாக ஆரம்பிக்கும். தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், அது சூடாகிருக்கா இல்லையான்னு. அந்த டைமில் நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடணும். அந்த ஹீட்டோடையே ஆற வச்சுட்டு அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பைசஸ் வந்து லைட்டாக சூடாகிருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிட்டோம். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் கொட்டிட்டு பவுடர் பண்ண போகிறோம். நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜார் வந்து ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பவுடராக அரையும். இப்போ இதை அரைச்ச பின்னாடி பவுடர் எப்படி கிடச்சிருக்கு நம்ம பார்க்கலாம். இந்த பிரியாணி மசாலா பவுடர் யூஸ் பண்ணி மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதெல்லாம் எப்படி பண்ணுறது, மசாலா பவுடர் எவ்வளோ அளவு ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிரியாணி பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போவே சொன்னேன் அப்படின்னா அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் நான் அந்த பிரியாணி பண்ணும்பொழுது உங்களுக்கு நான் காட்டுறேன் மெஷர்மெண்ட் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்மளோட பிரியாணி மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாக்ஸ் அல்லது ஏர்டைட் பாக்ஸ் அல்லது கண்ணாடி ஜார் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் கொட்டி ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியவே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை. வெளியே வச்சாலே ஃபங்கல் ஆகாது, கெடாது, நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.